இது பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நைட்டு ஒரு 8:45 ஆச்சு. கிச்சன்ல வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. கிச்சன்லாம் ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு, கிளீன் பண்ணிட்டு, பாத்திரம் இருந்தது. அது எல்லாமே கழுவி ஃபுல்லா வந்து வச்சுட்டேன். இப்ப நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அதையுமே வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி வச்சுடுவேன். பொதுவா நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முந்தி பாத்திரம் கழுவுறது, அடுப்படியெல்லாம் வந்து தொடச்சு விட்டு வச்சுட்டோம் அப்படின்றப்போ, காலையில வந்து ஸ்கூலுக்கு நம்ம கிளப்பி விடுறது ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்புவோம் இல்லையா? அப்போ வந்து அவங்கள கிளப்பி விடுறதுக்கு வந்து ஒரு நல்லாருக்கும். ஒரு பாசிட்டிவா இருக்கும். இதுவே வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா, ஒரு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பால் எடுத்து உர போடுறதுக்காக போட்டுட்ருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா வந்து அத சூப்பரா ஒரு டேஸ்ட்டுக்கு மாத்தலாம். புளிச்ச தயிர்ல வந்து கொஞ்சோண்டு பால் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டோம் அப்படின்றப்போ, மார்னிங் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால, நைட்டு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து கலந்து பால்ல கலந்து குடிச்சு பழகிட்டேன். ரொம்பவே நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இப்ப ஃப்ரைடே மார்னிங் வந்து சாதம் வைக்கிறது, பருப்பு வேக போட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து சவ் பொரியல் தான் வந்து பண்ண போறேன். சேம் நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பொதுவா வந்து வந்து சாம்பாருக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா, பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இது மாதிரி வந்து ஒரு கூட்டு செஞ்சப்போ நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக நம்ம வீட்டிலேயே செஞ்ச கறி வடகம், அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு விட்டுருக்கிறேன். இப்போ வந்து அந்த கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொட்டேட்டோவா இல்ல சவ்சவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு மாம்பழம் போட்டு தான் சாம்பார் வச்சிருக்கேன். லைட்டா ஒரு அரை பதமா இருக்கக்கூடிய மாம்பழம் போட்டு வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் தயிர் தாளிச்சு விட்டுருக்கேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அந்த கூட்டு, அதுக்கடுத்து வந்துட்டு தயிர் சாதம் குடுத்துருக்கிறேன். மதியத்துக்கு ஒரு பிரேக்கு சாப்பிட்றதுக்கு வந்து மாம்பழம் கட் பண்ணி குடுத்துருக்கிறேன். தனித்தனியா ஸ்பூன் வச்சிருக்கிறேன். இது வந்து சரவணா வந்து பேப்பர்ல ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மயில் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த தோகை விரிக்கிறது மாதிரி செஞ்சு காட்டினப்போ ரொம்ப அழகா இருந்தது. இதை வந்து உங்ககிட்டயும் காட்டணும் அப்படின்றதுக்காக காட்டியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.